மூன்றாவது கருப்பு உளுந்துனால செஞ்ச உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த கருப்பு உளுந்து அப்படிங்கிறது ஃபீமேலுக்கு ரொம்ப நல்லது. அது அவங்களோட ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணும். நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடியதும் கூட. கருப்பு உளுந்துனால செஞ்ச களி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இல்ல வந்து கருப்பு உளுந்து பால் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். உளுந்த நல்லா வேக வச்சுட்டு, அது கூட தேங்காய் பால், தேங்காய் துருவல் வந்து சேர்த்துட்டு, கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப சத்தான ஆகாரம் கூட. அதே மாரி ஈவினிங் டைம்ல ஒரு ஸ்நாக்ஸா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 4வது சுண்டல் வகைகள் வந்து எடுத்துக்கலாம். முக்கியமா கொண்டைக்கடலை, கருப்பு கொண்டைக்கடலையினால செய்த சுண்டல் வகைகள் எடுத்துக்கும்போது, இது அவங்களுடைய புரோட்டீன் இன்டேக்குக்கும் வந்து ரொம்ப நல்லது. ஓவுலேஷனுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கருமுட்டை கரெக்ட்டா உருவாகுறதுக்கு இந்த கருப்பு சுண்டல் வந்து ரொம்பவே எடுத்துக்கலாம். கொண்டைக்கடலை சுண்டல். ஸோ இத அடிக்கடி உணவுல வந்து சேர்த்துக்கலாம். 5வதாக சிறு பயிறு, அதாவது பச்சை பயிறு சேர்ந்த சுண்டல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது செரிமானத்துக்கும் நல்லது. அதே சமயத்தில நல்ல புரோட்டீன் இருக்கிறதுனால உங்களுடைய கருமுட்டை கரெக்ட்டா வெளியாகிறதுக்கு, வயிறு நிரம்பிய உணர்வு அந்த சாடிட்டி வந்து குடுக்குறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 6வதாக வேர்க்கடலை வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையில வந்து நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி இது உங்களோட ஹார்மோன்ஸையும் வந்து பேலன்ஸ் பண்ணும். புரோட்டீன் நெறைய இருக்கிறதுனால வயிறு நிரம்பிய ஒரு உணர்வ வந்து குடுக்கும். ஸோ நீங்க வேர்க்கடலை சுண்டல் வந்து எடுத்துக்கிறது, இல்ல வேர்க்கடலைய வந்து வறுத்து நம்ம வந்து எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாரி ஏதாவது ஒரு வகையில வேர்க்கடலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பா நல்ல ஒரு வயிறு நிரம்பிய ஒரு உணர்வ வந்து குடுக்கும். வெயிட் லாஸ்க்கும் அது ரொம்பவே நல்லது.